விசுவாசிக்கிறேன். சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. இந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை அதிகமாய் துதிக்கிறேன். உங்களோடு இருக்க கர்த்தர் அனுக்கிரகித்ததை நன்றி பெருக்கோடு நினைத்து அவருடைய பாதங்களில் விழுந்து முகம் புதைத்து முத்தமிட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். உங்கள் எல்லாருடைய ஜெபம், உங்கள் அன்பு, ஆண்டவர் எனக்கு நல்ல சுகம் தந்திருக்கிறார். கடந்த ஒரு 2 மாதமாக நான் எடுத்துக்கிட்டு இருந்த மருந்தில் பாதி குறைச்சாச்சு. 50% இஸ் ஓவர். பட் டேக்கிங் ஒன்லி த 50%. ஏதோ ஒரு அற்புதம் எனக்குள்ளே நடக்குது, எனக்கே அது தெரிய வழங்க மாட்டேங்குது. அதான் கிருபை பாருங்கள். இட்ஸ் பியூர்லி த கிரேஸ் ஆஃப் காட். கிருபை தான். அதனால் உங்கள் எல்லாருடைய ஜெபங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாருக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ள பட்சமாய் கேட்கிற நல்ல தருணத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். வேகமாக முதலாவது என் சாட்சி. என்னை எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க இதுக்கு முன்னால்? கை கீழே போடுங்க. என்னை பார்க்காதவங்க எத்தனை பேர்? நல்ல கை தூக்குங்க, நோ ப்ராப்ளம். ஓ, பார்க்காதவங்க கொஞ்சம் பேர் இருக்கீங்க. சார், என் சாட்சியை சொல்லணும் அப்படின்னு ஒரு பரிசுத்தவான் கொஞ்சம் விரும்பி என்னிடத்துல வந்து, ஐயா உங்கள் சாட்சி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப சுருக்கமாக தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஏன்னா நீங்கள் என்னுடைய சாட்சியை கேளுங்க. அதுக்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தைக்குள் நான் பிரவேசிக்க விரும்புகிறேன். 2003 வருஷம் ஊழியத்தில் தொடர்ந்து உற்சாகத்தோடு ஓடிக்கொண்டிருந்த ஒரு நாட்கள். அதிகம் சரீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை. தூக்கம், சாப்பாடு, தண்ணி, ஓய்வு அல்லது இளைப்பாறுதல், இதுக்கெல்லாம் 0 லெவல். உண்மையிலே கர்த்தருடைய பலிபீடத்தில் நின்று சொல்கிறேன், அன்றைக்கு நான் நித்திரை செய்வது 3 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம்தான். மேக்சிமம் அநேக நாட்கள் 3 hours தான் நான் தூங்குவேன். அதுக்கு மேலே படுத்தலாம் நித்திரை செய்கிற பழக்கம் எனக்கு இல்லை. பகலில் தூங்குறதே கிடையாது. அப்படி ஓடிக்கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு நாள் சரீரம் பலவீனப்பட்டது. என்னது ஒன்றுமே புரியலை. ஊழியத்தில் கர்த்தர் பலமாக பயன்படுத்தி கொண்டிருந்தார். இதுக்கு ரொம்ப லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தவில்லை. அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 3 மாதங்களுக்குள், அதாவது மே, ஜூன், ஜூலை, இந்த 3 மாதங்களுக்குள்ள ஒரு ஒரு மிக கடினமான ஒரு சூழ்நிலைக்குள் ஆகிவிட்டேன். எனக்கு என்னன்னா, என்னுடைய இரத்தத்தில் என்னுடைய பிலிருபின் லெவல், இந்த மஞ்சக்காமாலன்னு சொல்லுவாங்க, அந்த பிலிருபின் லெவல் வந்து பயங்கரமாக ஏறிவிட்டது. என்னுடைய கண் பார்வை போயிட்டு, என்னுடைய சரீரத்தினுடைய நிலையில் பயங்கரமான மாற்றம். ரொம்ப கடினமான ஒரு பாதை. அப்படியே ரணமாக இருக்கும் என்னுடைய சரீரம் எல்லாம். இருக்கவே முடியாது என்னால். அந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். இந்த பாதிப்பினுடைய அகோரம் எங்க கொண்டு போய் விட்டுட்டுன்னா, கேன்சர் பேஷியண்டாக மாறிவிட்டேன். I was a cancer patient. டாக்டர்ஸ் என்னை டயக்னோஸ் பண்ணாரு. உனக்கு நான் ட்ரீட் பண்ண முடியாது, திருநெல்வேலியில் போய் வேற ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டலில் பாருன்னு என்னுடைய டவுனில் உள்ள டாக்டர் என்னை ரெஃபர் பண்ணி அனுப்பிட்டார். அங்கே போனேன். நான் ஒருவனாக உன்னை பரிசோதிக்க முடியாது, 7 பேர் உன்னை பரிசோதிக்கணும்னு ஒவ்வொரு துறையிலும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்த டாக்டர்ஸ் 7 பேர் என்னை பரிசோதிச்சாங்க. அதனுடைய ஃபைனல் இம்ப்ரெஷன்னா, எனக்கு கேன்சர், 2 நாள் கூட நீ உயிரோடு இருக்க முடியாது, உன் லைஃப் இஸ் ஓவர், உனக்கு கொடுக்கறதுக்கு மருத்துவ உலகத்தில் மருந்தே கிடையாது, இதோட உன் வாழ்க்கை முடிஞ்சுது, நீ போயிட்டு வரலாம், உன்னை ட்ரீட் பண்ணுறதுக்கு எங்களுக்கெல்லாம் பலனோ ஞானமோ அந்த திறன் உலகத்திலேயே கிடையாது, நீ போகலாம் வீட்டுக்குன்னு சொல்லிட்டார். அப்போது அந்த 7 டாக்டர்ஸில் ஒரே ஒருவர் கிறிஸ்தவ மருத்துவர். அவருக்கு என்ன தெரியும், நான் ஊழியம் செய்கிறேன்னு தெரியும்.
அவர் சொன்னார், அண்ணே என்னுடைய கிளினிக்கு உங்களை கூட்டிட்டு போய் என்னுடைய ஹாஸ்பிட்டலில் வச்சு உங்களை கொஞ்சம் ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்னு கூட்டிட்டு போனார். அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு 2 அல்லது 3 நாட்கள் இருந்திருப்பேன், நல்ல நினைவோட. ஒரு 3 days இருந்திருப்பேன். அங்கே இருந்து அடுத்த மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டேன். அது ஒரு பெரிய அறுவை சிகிச்சைக்காக. ஆப்ரேஷன் பண்ணி பார்ப்போம், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் அப்படின்னு உற்சாகப்படுத்தினார். ரொம்ப அழுது ஜெபித்து என்னை அடுத்த மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். இங்கே வந்தேன், ஆப்ரேஷன் குறிக்கப்பட்டது. 6 மணி நேர ஆப்ரேஷன். என் வயிற்றுக்குள்ள இருந்து 350 கிராம், அதாவது 1/4 கிலோவும் ஒரு 100 கிராமும், பார்த்துக்கிடுங்களேன், 1/4 கிலோ ப்ளஸ் ஒரு 100 கிராம், 350 கிராம் நிறைவுள்ள என்னுடைய ஜீரண உறுப்புகள் என் வயிற்றுக்குள்ள இருந்து வெட்டி அகற்றப்பட்டிருக்கிறது. இறப்பையில எனக்கு 35% இறப்பை இப்ப எனக்கு கிடையாது. என்னுடைய ஈரல் கல்லீரல்ல இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதெல்லாம் வெட்டி ஸ்கிராச் பண்ணி வெளியே தூக்கியிருக்காங்க. எனக்கு கேல் பிளாடர் கம்ப்ளீட்டா கிடையாது, கேல் பிளாடரே வெளியே தூக்கிட்டாங்க. என்னுடைய பேங்க்ரியாஸ் கணையத்துல 65% கணையம் எனக்கு கிடையாது. நான் மிகவும் பலவீனப்பட்டிருந்தேன். இது அல்லாமல் என்னுடைய சிறு குடல்ல ஒரு மேஜர் பர்சன்டேஜ் ஆம்பிடேட் பண்ணிட்டு எனக்கு ரப்பர் குடல் பொருத்தப்பட்டிருக்கிறது. வெளியில மட்டுமே என் வயிற்றுல 19 ஸ்டாப்பிள்ஸ். ஒரு பரிதபிக்கப்பட்ட நிலைமையில முதுகெல்லாம் படுத்திருந்த சூழ்நிலையில் வெந்து ரணமாகி அப்படியே படுத்த படுக்கையில் செத்து கொண்டிருக்கிறேன். எல்லாரும் என்னைய பார்க்க வருவாங்க, அப்படி தூரத்தில் நின்று பார்ப்பாங்க. ஊழியக்காரங்க வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஏசப்பா எங்க அண்ணனுக்கு கிருபை கொடுங்க, சுகம் தாங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. குடும்பத்தில் உள்ளவங்க சொந்தக்காரங்க வருவாங்க, அப்படி தூரத்திலேயே நின்று அழுதுட்டு போயிடுவாங்க. மருத்துவர்கள் வருவாங்க, பார்ப்பாங்க, என் குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட ஒண்ணுமே பேச மாட்டாங்க. என் கூட ஆபரேஷன் பண்ணப்பட்டு கிரிட்டிக்கல் கேர் யூனிட்ல 6 பேர் சேர்க்கப்பட்டார்கள். நான் இப்படி படுத்திருக்கிறேன், எனக்கு ஆப்போசிட்ல இந்த பக்கம் அப்படி கொஞ்சம் தள்ளி இப்படி 6 பேர் உள்ள கொண்டு வரப்பட்டாங்க. என்னே மாதிரி ஆபரேஷன் பண்ணி என்ன தவிர 6 பேரும் அவுட்டு. 3 நாள்ல விதின் 3 டேஸுக்குள்ள 6 பேரும் அவுட்டு. மரித்ததற்கு பிறகு பிரேதமா அந்த யூனிட்டை விட்டு வெளியே தூக்கிட்டு போறாங்க. நானே நினைக்கிறேன், பிழைக்காது அல்லது இவன் செத்துருவான்றவனைத்தான் இந்த யூனிட்டுக்குள்ளேயே கொண்டு வருவாங்க. ஒருத்தன் கூட பிழைச்சி உயிரோட போறதை பார்க்க முடியலையே, எல்லாருமே செத்து செத்து தூக்கிட்டு போறாங்களேன்னு சொல்லி அப்படியே பிரமித்து அந்த வார்டில் யூனிட்ல படுத்திருக்கிறேன். 6வது நாள் மருத்துவ ஆபரேஷன் பண்ண டாக்டர் என் பக்கத்துல குரூஸ் நீ நல்லா இருக்கிற, உன்னை பொது வார்டுக்கு ஷிஃப்ட் பண்றேன்னு கிரிட்டிக்கல் கேர் யூனிட்ல இருந்து பொது வார்டுக்கு என்னை ஷிஃப்ட் பண்ணார். அது ஒரு பயங்கரமான அற்புதம். என் உடம்ப ஆபரேஷனுக்கு முந்தி அனஸ்தடைஸ் பண்ணுவாங்க. அதாவது அது ஒரு நம்ம குளோரோஃபார்ம் கொடுக்குற மாதிரி குளோரோஃபார்ம் கொடுப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி அனஸ்தடைஸ் பண்ண ஸ்பைன்ல நீடில் வச்சு அந்த இன்ஜெக்ஷன் எனக்கு கொடுப்பாங்க. 6 நாட்கள் அந்த நீடில் என் ஸ்பைன்லயே இருந்துச்சுங்க. ஆன் த 6th டே அந்த நீடில உருவும் போது it was completely choked with blood. நான் கேட்டேன், இது எதுக்கு இவ்வளவு நாளும் எடுக்கல, இது இங்கதான் இருந்துச்சான்னு கேட்டேன். இந்த இன்ஜெக்ஷன் போடுறவங்க நிறைய பேரு எத்தனையோ பலவீனங்களுக்கு உட்படுறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பேத்தட்டிக் ஸ்டேஜில் படுத்திருந்தேன். ஜெனரல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. 27வது நாள் எனக்கு ஒரு அற்புதம் நடந்தது. நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்றேன் பாத்தீங்களா, என் ஆண்டவர் என் எஜமான் என்னை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாரு. நான் படுத்திருக்கேன், அப்படியே ஏசப்பா இறங்கி நடந்து என் பக்கத்துல வர்றாரு. என் பெட்டுக்கு பக்கத்துல நின்று என்னை பார்த்து சொல்றாரு, குரூஸ் அப்படின்னு கூப்பிடுறாரு.
என் சரீரம் படுத்திருக்கு, என்னுடைய ஆவி என் சரீரத்திற்குள்ள இருந்து வெளியே வருது. என்னுடைய ஆவி மனிதன் என் சரீரத்திலிருந்து வெளியே வர்றத நானே பார்க்கிறேன் பாருங்களேன். அப்படியே இறங்கி இந்த பக்கமா இறங்கி சுற்றி நடந்து ஏசப்பா பக்கத்துல வந்து நின்று கொண்டிருக்கிறேன். டாக்டர்ஸ் எனக்கு லேண்ட்ஸ்கேப்ல, அதாவது ஹரிசாண்டலா எனக்கு ஓபன் பண்ணியிருக்காங்க. ஏசப்பா எனக்கு ஒரு ஆபரேஷன் பண்றாரு, வெர்டிகலா அப்படியே கழுத்து பக்கத்துல இருந்து அப்படியே நீளமா பிளந்து உள்ள என்னென்ன அவயவங்கள்லாம் இல்லைன்னு பாக்குறாரு. அவர் வரும்போதே ஒரு சின்ன குட்டி லைட்டை கையில கொண்டு வந்திருக்காரு. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த லைட்டை என் வயிற்றுக்குள்ள பொருத்துறாரு. இந்த பல்பை ஹோல்டர்ல ஃபிட் பண்ணுவோம் பாருங்க, அந்த மாதிரி அந்த விளக்க என் வயிற்றுக்குள்ள ஃபிட் பண்ணிட்டு அது பிரகாசிக்கும்படி கட்டளை இடுகிறார். அவர் கட்டளை கொடுத்த அடுத்த க்ஷணத்துல என் முழு சரீரமும் சூரியனை போல அப்படியே மிளிர்ந்து பிரகாசிக்கிறது. ஏசப்பா பக்கத்துல நிற்கிறாரு. அந்த சரீரம் பிரகாசிக்கிறது அப்படியே பார்த்துட்டு புன்னகைத்த முகத்தோட அப்படியே பாடியை க்ளோஸ் பண்றார். பாடியை க்ளோஸ் பண்ணிட்டு பக்கத்துல நின்றுகிட்டு இருக்கேன் பாருங்க, என் பக்கமா டேர்ன் பண்ணி அப்படியே வலது கரத்தை என் தலையில வைத்து பிழைத்திரு மகனேன்னு என்னை பார்த்து சொல்றார். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் மோமெண்ட் எனக்கு கான்ஷியன்ஸ் ரெஸ்டோர் ஆச்சு. ஏசப்பாவை எங்கன்னு அங்க எங்க எட்டி பார்த்து அவரை பார்க்க முடியல. ஆனா திட்டமா எனக்கு தெரிஞ்சிட்டு எனக்கு ஒரு அற்புதம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எனக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார். எனக்கு பேச முடியாது, வாயில 2 டியூபு, மூக்கல 2, நாசியிலையும் டியூபு, கழுத்துல தொண்டையில எல்லா பக்கமும் டியூப், உடல்ல 9 இடத்துல ட்ரில் பண்ணி எல்லாமே டியூப் தான். ஒரு சொட்டு தண்ணி கூட வாய் வழியாக கிடையாது, எல்லாமே டியூப்ல தான் எனக்கு கொடுப்பாங்க. அப்படி ஒரு ஸ்டேஜில் படுத்திருக்கும் போது ஏசப்பா வந்து இந்த அற்புதத்தை செய்துட்டு போனாரு. ஒரு அடுத்த நாளே என் சரீரத்தில் ஒரு பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட். எனக்கு வந்து ரொம்ப சுகத்தை நான் உணர துவங்குகிறேன். டாக்டர் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணவர் அன்னைக்கு தான் வர்றாரு. அவர் என்ன சொல்லுவார், அதாவது கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா ரேடியேஷன் கொடுப்பாங்க, அந்த கிருமியை கொல்றதுக்காக. கீமோதெரப்பி அப்படின்ட்டு ரொம்ப ஒரு சிவியரான ட்ரீட்மெண்ட். இதெல்லாம் கியூவில் வச்சிருக்கு. கொடுக்கக்கூடிய சரீர பலன் எனக்கு இல்லை. ஒரு ஒரு மசிலை கண்டுபிடிக்கிறதுக்கே முடியாதுங்க. கண்ணத்தெல்லாம் மசிலே கிடையாது, அப்படியே கண்ணெல்லாம் உள்ள போய் கண்ணெல்லாம் உள்ள போய் எலும்பு கூடு மேல கருப்பு பெயிண்ட் அடிச்சு படுக்க வச்ச மாதிரி தான் நான் படுத்திருந்தேன். மொத்த அந்த வெயிட்ல 37 கிலோகிராம் ஐ வாஸ் புட் டவுன். நான் எப்படி இருந்திருப்பேன்னு பாருங்களேன். அப்படியே எலும்பும் தோலுமாக படுக்கையில செத்து கொண்டிருக்கும் போது இயேசு வந்து எனக்கு ஒரு அற்புதத்தை செய்து என்னை வாழ வைக்கிறார். அடுத்த நாள் டாக்டர் வந்தாரு. குரூஸ், நீ நல்லா ஆயிட்ட, இனிமே இங்க இருக்க வேண்டாம், உன்னை அனுப்புற ஆஸ்பத்திரிக்கே போயிடுறாரு. என் குடும்பத்துல உள்ளவங்கலாம் டாக்டர் கையை கழுவுறாரு, இனிமே முடிஞ்சுது அவ்வளவுதான் அப்படின்னு எல்லாரும் ஒரு மாதிரி என்ன பாக்குறாங்க. ஆனா டாக்டர் நீ போலான்ன உடனே நானே எழுமுனேன், நானே என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டேன், நடந்து இதுக்கு முன்னால என்னை எங்க ரெஃபர் பண்ண அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நடந்தே போறேன். டாக்டர் முன்னால போய் நிற்கிறேன். அவர் என்னை பார்த்து, அண்ணே நீங்க தான் வந்திருக்கீங்களா இல்லை உங்க ஆவி வந்திருக்குதான்னு கேட்கிறாரு. அவருக்கு எழுந்து நின்று அப்படியே அழுறாரு. கண்ணுல இருந்து கண்ணீர் தார தாரையா கீழே கொட்டுது. அப்படியே அழுது கொண்டு பிரமித்து என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். கொஞ்ச நாளைக்கு பிறகு என் ஊழியத்தை ஏசப்பா எனக்கு திரும்ப தந்தா. நான் சென்னையில் ஒரு நாள் வந்து ஊழியம் பண்ணிட்டு ஊருக்கு போகும்போது எனக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னால டயக்னோசிஸ் பண்ண இந்த எண்டோக்ரைனாலஜி படிச்ச ஒரு டாக்டர்ல உட்கார்ந்துருக்காரு. அந்த இதுல நான் வந்து அதே ட்ரெயின்ல இறங்கி பக்கத்துல வெயிட் பண்றாரு, உட்கார்ந்துருக்காரு. நம்ம டாக்டர்லாம் உட்கார்ந்துருக்காரு. லேசா போய் ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்னு டாக்டர் பக்கத்துல போய், டாக்டர் குட் மார்னிங் அப்படின்னு. குட் மார்னிங், நீங்க யார் அப்படின்னு கேட்டாரு. டாக்டர், இத்தனை நாட்களுக்கு முன்னால எனக்கு நீங்க ட்ரீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு ஆப்ரேஷனுக்கெல்லாம் ரெஃபர் பண்ணீங்களே, நான் தான் குரூஸ் அப்படின்னு. அவர் என்ன அப்படியே பார்த்துட்டு நீ இன்னும் இருக்கியான்னு கேட்டாரு.
அப்போ நான் நினைச்சேன், இருக்கவே முடியாத ஒரு ஆசாமி, ஒண்ணுக்குமே ஆகாத ஒரு ஆசாமி, ஆண்டவருக்கு வேணும்ன்ற ஒரே காரணத்துக்காக ஏசப்பா போட்ட பிச்சை தான் எனக்கு சுகம். ஆண்டவர் தந்த கிருபை தான் எனக்கு சுகம். படிப்படியா என்னை சுகமாக்குகிறார். ஆல்ரைட், இட் வாஸ் நாட் இன்ஸ்டன்ட், இட் வாஸ் நாட் இன்ஸ்டன்டேனியஸ். அப்படி அப்படின்றதுக்குள்ள எல்லாமே நடக்கல. இட் டுக் டைம். ஆபரேஷன் முடிஞ்சு நீ வீட்டுக்கு அனுப்பும்போது டாக்டர் என்ன சொன்னார்னா, எப்பா உன்னால 3.5 வருஷம் அப்படியே தள்ளி தள்ளி போன ஒரு 4.5 வருஷம் நீ உயிரோடு இருப்ப, அதுக்கு மேல உன்னால உயிர் வாழவே முடியாது, இந்த வியாதி உன்னை விட்டு வைக்காது, கண்டிப்பா திரும்ப வரும், நீ ரொம்ப கஷ்டப்படுவான்னு என்னை ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே அனுப்புறாங்க. இன்றைக்கு ஆபரேஷன் முடிஞ்சு 22வது வருஷத்திற்குள் ஓடிக்கொண்டிருக்கிறேன். என் ஊழியம் நிக்கல, என் வாட்டம் நிக்கல, என்னுடைய எதுவுமே சாப்பாடு எல்லாம் நீங்க என்னெல்லாம் சாப்பிடுறீங்களோ அதெல்லாம் நான் சாப்பிட்றேங்க. ஏசப்பா எனக்கு நல்ல பலன் தந்திருக்கிறார். சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 2 மாசத்துக்கு முன்னால நான் எடுத்துக்கிட்டு இருந்த இன்சுலின் 2, அதுல ஒன்று வந்து ஆக்ட் ராபிட் அப்படின்றது ஒன்று, இன்னொன்று ஹியூமன் இன்சுலேட்டட். இப்போ நான் இன்சுலேட்டட் மட்டும்தான் எடுக்கிறேன். இந்த ஹியூமன் இந்த ஆக்ட் ராபிடை நிறுத்தியாச்சு. இப்போ ரொம்ப மோசமான ஒரு மருந்து பார்த்தாங்க, அப்படி இம்மீடியட்டா வேலை செய்யும், அது பயங்கரமா வேலை செய்யும். ரொம்ப கொஞ்சம் மெஷர் தான் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா ஆண்டவர் அதெல்லாம் கண்டினியூ பண்ண முடியாத அல்லது கூடாத நிலைக்கு ஆண்டவர் என்னை சுகப்படுத்துகிறார். So I am getting healed every day. எனக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. ஹalleluya. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒருவேளை பலவீனத்தோடையோ வியாதியோடையோ டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லியோ இனிமே அவ்வளவுதான் சொல்லியோ ஏதாவது ஒரு சூழ்நிலைக்குள்ள இங்க வந்திருந்தீங்கன்னா, கர்த்தருடைய பிரசன்னத்துல நின்று தைரியம் அவருடைய வார்த்தையை கையில வச்சு சொல்றேன், கர்த்தரால் உங்களுக்கு ஒரு அற்புதம் நிச்சயம் நடக்கும். நீங்க சரியான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. இது அவருடைய வீடு, இது அவர் நம்மை சந்திக்கிற இடம், அவர் நம்மோடு பேசுகிற இடம். அதனால நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார். நீங்க சோர்ந்து போகவே கூடாது. ஆமென். பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு ஒரு குலுக்குங்க. அவங்கள பார்த்து சொல்லுங்க, தைரியமா இருங்க, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இந்த பக்கம் திரும்புங்க, அந்த பக்கத்துல திரும்பி அவங்க கையை பிடிச்சு தைரியமா இருங்க, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். சொன்னீங்களா? நான் இன்னைக்கு உங்க எல்லார் கையையும் குலுக்கி சொல்றேன், தைரியமா இருங்க, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். சார், எனக்கு இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் கிருபையை பற்றினதுன்னு உண்மையிலே தெரியாது. ஆனா கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் அமர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் தீர்க்க பளிச்சுன்னு எனக்கு ஒரு வசனத்தை பைபிள்ல இருந்து காண்பித்தார். வாங்க, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனம். 1 Corinthians chapter 15 and verse 10. திருப்பி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. வாசிங்கம்மா. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். தேவ கிருபையினால் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். சரி. ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அந்த வசனத்தின் மேல உங்க வலது கையை வைங்க பாப்போம். அந்த வசனத்தின் மேல உங்க கையை வச்சு, ஏசப்பா உங்க கிருபை எனக்கு வேணும், உங்க கிருபை எனக்கு போதும், உங்க கிருபை எனக்கு இன்னும் வேணும் டாடி, உங்க கிருபை எனக்கு தாங்கன்னு ஆண்டவர்கிட்ட ஒரு நிமிஷம் அப்படியே கர்த்தரிடத்துல கேளுங்க பாப்போம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க, உங்க சத்தம் வெளியே வரட்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, டாடி உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை எனக்கு வேணும், என் வீட்டுல வேணும்,
என் பிள்ளைகளுக்கு வேணும், என் பிரயாசத்துல வேணும், என் எதிர்காலத்துல வேணும், என் ஊழியத்துல வேணும், என் காரியங்கள் எல்லாவற்றிலையும் வேணும்பா. என்னோடும் எங்களோடும் நீர் பேசும்படி பாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் பலனும் கிருபையும் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிருபையை பற்றி அற்புதமான ஒரு பாடல், ஒரே ஒரு மியூசிக்கை கேட்ட உடனே அப்படியே எனக்கு பாடணும் போல ஆசையா இருக்கு. ஜோம் பண்ண உடனே போட்டுருங்கய்யா. ஜோம் பண்ணும்போதே நீங்க போட்டீங்கன்னா ஊழியக்காரங்க அப்படியே அது கூட சேர்ந்து பாடிடுவாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், உங்க கிருபதா. அருமையான பாடல்ல. ஓகே, இப்போ நம்ம பாட போறோம் சேர்ந்து ஒரே ஒரு ஸ்டான்ஸா மட்டும். ஹல்லேலூயா. உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. ஆமென். பைபிள்ல நம்முடைய தேவன் திருத்துவமானவர் என்று படிக்கிறோம். தேவனுடைய கிருபையின் திரட்சியுடைய வெளிப்பாட 3 இடங்கள்ல உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். நம்பர் 1, இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குறுதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனம். ஜெனசிஸ் 6:8 படிங்க பாப்போம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ரைட், லிசன். தேவ கிருபை, பிதாவுடைய கிருபை. ஆண்டவர் தமது பிள்ளைகள் மீது கிருபையாயிருக்கிறார், கிருபை தருகிறார். நான் கேள்விப்பட்டேன், பாஸ்டர்ட்ட பேசிட்டு இருந்தேன், மாதம் முழுவதும் கிருபையை குறித்தே உங்களுக்கு பிரசங்கிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. Every week you have been listening the messages titled on grace. கிருபை கிருபை. இப்போ எனக்கு உண்மையிலே இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 6:8ன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த கிருபையை பற்றி கர்த்தர் இந்த வசனத்துல உங்க கூட 3 காரியத்தை பேசும்படி எனக்கு கட்டளையிட்டார். முதலாவது, பிதா நோவாவுக்கு தந்தருளின கிருபை. நம்பர் 2, யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 16வது வசனம். John's Gospel chapter 1 and verse 16. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அப்பா, முதல்ல கிருபை, 2வது பைபிள்ல போட்டிருக்குது கிருபையின் மேல் கிருபை. இங்கிலீஷ் பைபிள்ல எப்படி இருக்குன்னா கிரேஸ் ஆஃப்டர் கிரேஸ். கிருபையின் மேல் கிருபை. ஆண்டவர் வெறுமையா நமக்கு கிருபையை மட்டும் தந்துட்டு அப்படியே மீதி எல்லாம் கையில வைக்கிறவர் அல்ல. திரும்ப 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 அகைன் அண்ட் அகைன் ஆண்டவர் நமக்கு கிருபையை தந்து கொண்டே இருக்கிறாராம். ஹல்லேலூயா. கிருபையின் மேல் கிருபை. இது கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வந்தது. நம்பர் 3, யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க போகிறோம். யாக்கோபு 4:5. நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய
வாஞ்சையா இருக்கிறார் நம்மிடத்தில் என்று வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? ஒரு கேள்வி போட்டுட்டு 6வது வசனத்துல அதுக்கு பதில் சொல்றாரு. அவர் அதிகமான கிருபையை அப்பா, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. அளிக்கிறாரே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. காலையில சாப்பிட்டவங்க மாதிரி சொல்லுங்க. சத்தம் குறையுது. அப்ப ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் சாப்பிடாம வந்திருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, முதல்ல கிருபை, இரண்டாவது கிருபையின் மேல் கிருபை, மூணாவது அதிகமான கிருபை. நாம இப்ப வாழ்ற யுகம் கிருபையின் யுகம், ஆவியானவரின் யுகம், திருச்சபையின் யுகம். இதுல வாழுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறது என்ன தெரியுமா? அதிகமான கிருபை. ஆமென், ஆமென், ஆமென். அதிகமான கிருபையை அவர் நமக்கு கொடுக்கிறார் என்று எழுதியிருக்கிறது பைபிள்ல. பிதாவாகிய தேவன் கிருபை உள்ளவர், குமாரனாகிய கிறிஸ்து கிருபை உள்ளவர், பரிசுத்த ஆவியானவரும் கிருபை உள்ளவர். அவர்கள் தமது திருத்துவ மகிமையின் பிரசித்தத்தை நமது வாழ்வில் அவருடைய கிருபையை கொண்டே கட்டளையிட்டு அருளுகிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின இந்த முதலாவது நிருபம் 15வது அதிகாரம் 10வது வசனத்துல கிருபை என்ற வார்த்தை 3 முறை வருகிறது. சரிதானா? பாருங்க அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்கம்மா. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபை. அண்டர்லைன் பண்ணுங்க. ஓகே, இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை. நம்பர் 2, அவர் எனக்கு அருளிய கிருபை. அண்டர்லைன் பண்ணுங்க. அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே. அப்பா, என்னுடனே இருக்கிற தேவ கிருபை. அண்டர்லைன் பண்ணுங்க. கிருபை. கிருபைன்ற வார்த்தை எத்தனை முறை வந்திருக்கு? 3 முறை வந்திருக்குது. நல்லா கவனிங்க. பைபிள்ல எங்கேயாவது ஒரு வசனத்துல ஒரே வார்த்தை 3 முறை ரிப்பீட்டடாக எழுதப்பட்டிருக்குமானால் அதற்கு தெய்வீக முத்திரை என்று பெயர். இட்ஸ் a divine seal. ஒரு நேரம் இல்ல, 2 நேரம் இல்ல, 3 நேரம் திரும்ப 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 அதை அழுத்தமா தீர்க்கமாய் கர்த்தர் நமக்கு எழுதி கொடுக்கிறார். என் அன்பு தகப்பனே, என் அருமை தாயே, என் அன்பு சகோதரரே, என் அருமை சகோதரியே, என் கண்மணி பிள்ளைகளே, வாலிபர்களே, கன்னிகைகளே, ஆண்டவர் இந்த ஆராதனையில நமக்கு கொடுக்கிற உறுதி உள்ளவருடைய வார்த்தை, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. ஆண்டவர் இந்த வார்த்தையை மோசே கிட்ட சொல்லும் போது எப்படி சொன்னார்னு படிக்கிறோம் தெரியுமா? வாங்க, யாத்திராகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 17வது வசனத்தை படிக்க போகிறோம். Exodus chapter 33 and verse 17. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின் படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் மோசேக்கு அவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்ற உறுதியுள்ள ஒரு வார்த்தையை அவருக்கு சொல்லுகிறார். எப்போ தெரியுமா? எல்லாமே இருண்டிருந்த ஒரு நேரம், எல்லாமே தவறி போய்விட்டிருந்த ஒரு நேரம், எல்லாருமே வழி தப்பி போயிருந்த நேரம். முழு இஸ்ரவேல் ஜனங்களும் மெய் தேவனை விட்டுவிட்டு, தேவனை துதிப்பதை, தொழுவதை, ஆராதிப்பதை விட்டுவிட்டு, எகிப்திலிருந்து எங்களை நடத்தி கொண்டு வந்தது இந்த கன்றுக்குட்டின்னு சொல்லி பொன்னினால் ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி ஆண்டவருடைய கற்பனைகளை விட்டு வழி தவறி முழு இஸ்ரவேலுக்குள்ள ஏறக்குறைய 3000 பேர் அன்றைக்கு விழுந்தார்கள். ஐயோ, ஒரு கடினமான கசப்பான ஒரு டைம்ல மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கிற, ஆண்டவரே,
நீங்க இல்லாம ஒரு அடி கூட இந்த வனாந்தரத்துல போக மாட்டேன். நீங்க என் கூட இல்லாம, நீங்க என் கூட வராம ஒரு அடி கூட நான் முன்னால போக மாட்டேன். ஆண்டவர் மோசேக்கு பதில் கொடுக்கிறார், நீ சொன்ன வார்த்தையின்படியே செய்வேன். என்ன செய்வேன் தெரியுமா? இந்த பாவம் செஞ்ச, தப்பி போன, விழுந்து விட்டு இருக்கிற என் பிள்ளைகளை நான் மன்னித்து என் சுதந்திரமா நான் ஏற்றுக்கொள்றது மட்டும் இல்லை, நான் உன் முன்னால போவேன், என் சமூகம் உனக்கு முன்னால போகும், என் இளைப்பாறுதலை உனக்கு தருவேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததுன்னு ஆண்டவர் மோசேக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த மாதத்தின் இறுதி வாரத்தில் வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற உறுதியுள்ள ஒரு வார்த்தை, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சிருக்கு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், பயப்படாத, என் இளைப்பாறுதலை நிச்சயமாய் உனக்கு தருவேன், உன் குடும்பத்திற்கு தருவேன், உன் பிள்ளைகளுக்கு தருவேன், உன் பிரயாசத்தில் தருவேன், உன் எதிர்பார்ப்புகள் என்ற இளைப்பாறுதலை, மகிழ்ச்சிய, சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவாய் என்று ஆண்டவர் நமக்கு அழுத்தமான ஒரு தீர்க்கமான வார்த்தையை இன்று தருகிறார். சரி, இந்த கிருபையை பற்றி கொரிந்தியருக்கு பவுல் எழுதும் போது, அது எனக்கு உள்ள கிருபை, எனக்கு கிடைச்ச கிருபை, தேவன் தந்த கிருபை, இப்படி திரும்ப திரும்ப அந்த வசனத்துல அவர் சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. பவுலுடைய வாழ்க்கையில இந்த கிருபை வெளிப்பட்டது குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கிருபை எப்படிப்பட்டதுன்றத உங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்கிறேன் பாருங்களேன். நம்பர் 1, முதலாவது தேவ கிருபை அப்படின்னு வருது பாத்தீங்களா? அந்த தேவ கிருபை என்ன தெரியுமா? சொல்லி முடியாத தேவனுடைய ஈவு என்று வேதம் கூறுகிறது. படிங்க பாப்போம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 15வது வசனம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அப்பா, அதுக்கு முந்தின வசனத்தினுடைய கடைசி லைன்ல என்ன இருக்குதுமா? கிருபை இருக்குதா? கிருபை நிமித்தம். பாத்தீங்களா? கிருபையின் நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையாய் இருக்கிறார்கள் அப்படி சொல்லி, கிருபையின் நிமித்தம் அப்படி சொல்லிட்டு கீழே 15வது வசனத்தில் எழுதுறாரு, தேவன் அருளிய சொல்லி முடியாத. அப்படின்னா என்ன அர்த்தம்? விவரிக்கவே முடியாது, அதை விவரிப்பதற்கு வார்த்தைகள் இல்லை, அதை விவரித்தே தீராது, மாளாது, சொல்லிக்கொண்டே இருக்கலாம், சொல்லிக்கொண்டே இருக்கலாம். என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை இந்த காலை வேளையில் நமக்கு நேராக வருகிறது. தேவனுடைய கிருபை என்பது விவரிக்கவே முடியாத, சொல்லி மாளாத அவருடைய மகிமையின் ஈவு என்று கர்த்தர் தமது வார்த்தையில் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். அவருடைய கிருபை சொல்லியே முடியாது. நல்லா கவனிங்க. அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய தனி வாழ்வில் இதை எப்படி அனுபவிச்சார்னு பைபிள்ல நம்ம படிக்கணும்னு விரும்பினா அப்போஸ்தலனுடைய நடபடிகள் 9வது அதிகாரத்திற்கு வர வேண்டும். அப்போஸ்தலனுடைய நடபடிகள் 9வது அதிகாரம் 1வது வசனம் படிங்கமா. 9:1. சவுல் என்பவன். நல்லா கவனிங்க. இந்த பவுலுக்கு முதல்ல என்ன பேரு? சவுல். அண்டர்லைன் பண்ணுங்க. அண்டர்லைன் பண்ணி, சவுல்ன்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? த கிரேட்னு அர்த்தம், அல்லது த கிரேட்டஸ்ட். இங்கிலீஷ் கமெண்ட்ரியில என்ன போட்டிருக்குதுன்னா, த கிரேட்டஸ்ட். அவருக்கு நிகர் அவர்தான், அவரை பீட் பண்றதுக்கு எவருமே கிடையாது. அதுதான் அந்த சவுல் என்ற பெயருக்கு அர்த்தம். ஆனா பவுல் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? த லீஸ்ட்னு அர்த்தம். எல்லாரும் அவருக்கு மேல, இவர் தான் அடிமட்டம், ஜீரோன்னு அர்த்தம். ஆமா, நல்லா கவனிங்க. பால்னா த லீஸ்ட்னு அர்த்தம், சால்னா த கிரேட்டஸ்ட்னு அர்த்தம். அப்போ சவுல் எப்படி இருந்திருப்பாரு? பணத்துக்கோ, படிப்புக்கோ, செல்வாக்குக்கோ, குடும்பத்துக்கோ, வேத பிரமாணங்களை பற்றின அறிவிலையோ எந்த விதத்திலும் அவர் குறைவுள்ளவராகவே இல்லை. லிசன், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்துல பவுல் தன்னுடைய வாழ்வின் அனுபவத்தை குறித்து பிலிப்பிய விசுவாசிகளுக்கு எழுதுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம்
3வது அதிகாரம் 5ஆம் வசனம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், ரைட், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், ரைட், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். ரைட். நல்லா கவனிங்க. இந்த வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, சவுல் ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்பு ஒரு பயங்கரமான ரிலிஜியனிஸ்ட். மதம், அவனுடைய கொள்கை, அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய குலம், அவனுடைய கோத்திரம், அவனுடைய வம்ச வரலாறு, பயங்கரமான வைராக்கியம் உள்ளவர் இந்த சவுல். 8வது நாள் விருத்த சேதனம் என்பது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆதியாகமம் 17 கொடுத்த உடன்படிக்கை. பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளையும் 8வது நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ஆபிரகாமுடைய சந்ததியில் தோன்றின எபிரேயர் அவர், இஸ்ரவேல் வம்சத்தானவர், பென்யமீன் கோத்திரத்தானவர். ஐயா, அவரை பற்றி அவ்வளவு மேன்மையா எல்லாவற்றையும் சொல்லிட்டு கடைசியில சொல்றாரு, லாபமா எதெல்லாம் இருந்துச்சோ ஒண்ணுமே ரட்சிப்புக்கு ஏதுவாக, நித்தியத்துக்கு ஏதுவாக ஒண்ணுமே செய்ய முடியல. இதெல்லாம் எனக்குள்ள இருந்துச்சு. ஐ வாஸ் ஹைலி எஜுகேட்டட். கமாலியலுடைய பாத படியில உட்கார்ந்து படிக்கிறதுனா சாமானியமான ஒன்று அல்ல. அது மிகப்பெரிய ஒரு படிப்பின் ஒரு ஸ்தானத்தை அது நமக்கு காண்பிக்கிறது. அவ்வளவு கற்றிருந்தவர் அவர். ஆமா, அவ்வளவு பெரிய குடும்பத்தில் பிறந்தவர் அவர். அவ்வளவு பெரிய செல்வாக்கு. பவுலுடைய அப்பாவுக்கு கப்பல்கள் இருந்ததாக வேத அறிஞர்கள் கூறுகிறார்கள். வார்டர் ஆஃப் ஷிப்ஸ், கப்பல்கள் இருந்தது பவுலுடைய டாடிக்கு. எவ்வளவு பெரிய செல்வாக்கு, பணம், மிகுந்த வசதி உள்ளவர். இவை எல்லாவற்றையும் காட்டிலும் அவர் எதை சொல்லி முடியாத ஒன்றாக கூறுகிறார் என்றால், தமஸ்குவுக்கு வந்துகிட்டு இருந்த வழியில கர்த்தரால் நேரிடையாக சந்திக்கப்பட்டு ரட்சிப்பை பெற்று ஞான ஸ்நானம் பெற்று ஆவியானவரால் அபிஷேகிக்கப்பட்டார் பாருங்க. அதுதான் இந்த தேவ கிருபை. அதை சொல்லவே முடியாத, விவரிக்க முடியாத ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் என்று எழுதுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, நீங்க பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்பு, நீங்க பெற்றுக்கொண்ட ஞான ஸ்நானம், நீங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகம், நீங்க பெற்றுக்கொண்ட ஆவியின் வரங்கள், நீங்க பெற்றுக்கொண்ட ஆவியின் அந்த அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல் எவ்வளவு பெரிய மேன்மை உள்ள தேவனால் அருளி செய்யப்பட்ட கிருபை. இந்த கிருபையை விவரிக்கவே முடியாது. நல்லா கவனிங்க. ஒவ்வொரு பேருடைய ரட்சிப்பையும் அவங்ககிட்ட கேட்டு பார்த்தா தான் தெரியும். நான் ரட்சிக்கப்பட்ட நாள் 6 வயது சிறுவனா இருக்கும்போது நான் ரட்சிக்கப்பட்டேங்க. இன்று எனக்கு இவ்வளவு வயதாகியும் என் ரட்சிப்பின் நாள் பசுமையா என்னுடைய கண்களில் இருக்கிறது. என் ரட்சிப்பை நான் மறக்கவே முடியாது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு பாராட்டின கிருபை, அந்த ரட்சிப்பு, ரட்சணியத்தின் சந்தோஷம், நிலைவரமான ஆவி, அவருடைய தண்ணீரில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டது, அபிஷேகம் பெற்றுக்கொண்டது, அழைப்பை பெற்றுக்கொண்டது, வல்லமையால் நிரப்பப்பட்டது. இவைகள் அனைத்தும் அவர் நமக்கு தந்த சொல்லி முடியாத ஈவு. ஒருவேளை இந்த ஆராதனையில இந்த கிருபைய பெற்றுக்கொள்ளாதிருக்கிறவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? நான் இன்னைக்கு தான் இந்த சர்ச்சுக்கு முதல் முறை வர்றேன். ஏசப்பாவை பற்றி எனக்கு தெரியாது, அல்லது யாரும் எனக்கு சொல்லித்தரல, எனக்கு ரட்சிப்புன்ற ஒன்னே தெரியாதுன்னு யாராவது இந்த ஆராதனைக்குள்ள இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆண்டவர் உறுதியா இன்னைக்கு சொல்றாரு, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. இந்த சொல்லி விவரிக்க முடியாத மிகப்பெரிய ரட்சணியத்தின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பதுதான் தேவனுடைய கிருபை.
அந்த கிருபை கிறிஸ்துவனுடைய சிலுவையினால் நமக்கு வந்தது. நம்முடைய பாவங்களை, மீறுதல்களை, நம்முடைய அக்கிரமங்களை, பாதகங்களை கிறிஸ்து சிலுவையில சுமந்து அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை கொட்டி அந்த இரத்தத்தினால நம்ம கூட உடன்படிக்கை பண்ணி உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை நம்மை கழுவி தூய்மையாக்கி அப்பா என்று கூப்பிடுகிற உரிமையையும் அதிகாரத்தையும் அது நமக்கு தந்தது. அந்த கிருபைய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். உங்களுக்கு கொடுக்க விரும்ப. அண்ணே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு மகனே, மகளே, அம்மா, என் அருமை சகோதரியே, நீங்க ஒருவேளை இந்த கிருபைக்குள்ள வராம இருந்தீங்கன்னா இந்த சொல்லி முடியாத அவருடைய கிருபையின் ஈவ இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். கொடுக்கும்படி வந்திருக்கிறார். இந்த கிருபையை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். தட்ஸ் ஆல். கிறிஸ்தவ தெய்வம் யாருக்கோ செத்தாரு, அவர் உயிரோடு எழுந்தாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நீங்க வந்திருக்கலாம். ஆனா நீங்க அதை எப்படி ஏற்றுக்கொள்ளணும் தெரியுமா? கிறிஸ்து எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில மரித்து அவருடைய உயிரை எனக்கு ஊற்றி கொடுத்து என் மேல உள்ள அன்பை விளங்க செய்திருக்கிறார். அவர் எனக்காக மரித்ததை என் உள்ளத்துல விசுவாசித்து இன்று அவரை என் சொந்த தகப்பனாய் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். எனக்கு அந்த கிருபை வேணும்னு நீங்க கர்த்தரை நோக்கி அப்படி உங்க கண்ணை திறந்து ஆண்டவர்கிட்ட நோக்கி பார்த்தீங்கன்னா அவருடைய கிருபை உங்களுக்கு கிடைக்கும். அவருடைய கிருபையால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அவருடைய கிருபையால் நீங்கள் கழுவப்படுவீர்கள். அவருடைய கிருபையால் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். அவருடைய கிருபையால் ஆவிக்குரிய நன்மைகள், ஆசீர்வாதங்களை அதிகமாய் பெற்றுக்கொள்வீர்கள். இதுதான் தேவனுடைய கிருபை நமக்கு கொண்டு வருகிற ஆனந்த பாக்கியம். சொல்லி முடியாத நன்மைகள், அளவில்லாத ஆசீர்வாதங்கள். ஆண்டவர் நமக்கு எல்லா நிலையிலும் அவரோடு இருக்கிற, அவரால் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்கிற நிறைவுள்ள ஒரு வாழ்வை நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. ரட்சிக்கப்பட்டவங்க, ஆண்டவருடைய பிள்ளையா மாறினவங்க, நீங்க எவ்வளவு சந்தோஷத்தோட ஏசப்பா உங்க பிள்ளைன்ற உரிமையை, அப்பான்னு கூப்பிடுற அதிகாரத்தை எனக்கு தந்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி எப்போதும் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 2, அப்போஸ்தலன் பவுல் இந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த காரியத்தை அவர் சொல்லுவதற்கு இன்னும் ஒரு காரணத்தை உங்க முன்னால நான் வைக்க விரும்புகிறேன். ரெண்டாவது, நம்ம படிச்சுக்கிட்டே வந்தோம்னா அடுத்த சென்டென்ஸ்ல என்ன இருக்குது தெரியுமா? அருளிய கிருபைன்னு இருக்குது. நல்லா கவனிங்க, எப்படி போட்டிருக்குது? அருளின. அருள்னா என்னது? அருள் அப்படின்னா என்னது? ஆமா, it is something special given as a gift. நம்ம தகுதியை பார்த்தோ, அறிவை பார்த்தோ, பலனை பார்த்தோ, செல்வாக்க பார்த்தோ, நம்முடைய ஞானத்தை பார்த்தோ, அல்லது நம்முடைய பொசிஷனை பார்த்தோ அது கொடுக்கப்படவில்லை. தகுதியே இல்லாத ஒருவருக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஈவுக்கு பேர் தான் அருள். அருள். ஆண்டவர் அருளி செய்கிறார். அருளி 2 கொரிந்தியர் அந்த 9ஆம் அதிகாரத்திலையும் அதே காரியத்தை 15ஆம் வசனத்துல படிக்கிறோம் பாருங்க. தேவன் அருளிய. அருளிய பாத்தீங்களா? கிருபை அருளப்படுகிறது. நம்ம பணத்தால, நம்ம பட்டத்தால, நம்ம படிப்பால, நம்ம ஞானத்தால, நம்ம சாமர்த்தியத்தால, நம்ம செல்வாக்கால, நம்ம குடும்பத்தால, நம்ம எந்த ஒரு காரியமானாலும் சரி, நம்ம வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியத்தாலையும் பெற்று கொள்ளவே முடியாத ஒண்ணுக்கு பேர் தான் கிருபை. ஆண்டவர் இங்க வந்திருக்கிறவங்க யாரு? நீ ரொம்ப அழகா இருக்க, நான் கொஞ்சம் கிருபை வச்சுக்கன்னு கொடுத்தாரா? நீ ரொம்ப பலம் உள்ளவனா இருக்கிற, அதனால நான் கொஞ்சம் வச்சுக்க அப்படின்னு கிருபை கொடுத்தாரா? நீ ரொம்ப படிச்சிருக்கிற, இன்னும் கொஞ்சம் கிருபை வச்சுக்க அப்படி ஆண்டவர் கொடுத்தாரா?
இதெல்லாம் இருந்துச்சுன்னா, அப்படி கொடுத்தாருன்னா ஒருவேளை இங்க எத்தனை பேருக்கு கிருபை கிடைச்சிருக்குமோ எனக்கு தெரியல. இது ஒண்ணுமே நம்மகிட்ட இல்லாம இருக்கும்போது ஆண்டவர் தமது கிருபையை நமக்கு அருளி செய்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். கிருபைய நம்முடைய தகுதியின்படி நாம பெற்றுக்கொள்ளாமல் அவருடைய இரக்கத்தினால் அருளை பெற்றுக்கொண்டோம். எப்படி இந்த கிருபையை நம்ம பெறுவது அல்லது வளருவதுன்றதுக்கு ஒரு அற்புதமான ஒரு உண்மையை வேதத்தில் கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா? யாருக்கு கிருபை கொடுக்கிறாரா? தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பைபிள்ல இந்த தாழ்மையை பற்றி எப்படி போட்டிருக்கு தெரியுமா? நம்பர் 1 முதலாவது தாழ்மை அப்படின்னு இருக்குது. நம்பர் 2 இரண்டாவது மனத்தாழ்மை என்று இருக்கிறது, மனத்தாழ்மை. நம்பர் 3 மிகுந்த தாழ்மை என்று இருக்கிறது, மிகுந்த தாழ்மை. நம்பர் 4 மிகுந்த மனத்தாழ்மை என்று இருக்கிறது. நம்பர் 5 அதிக மனத்தாழ்மை என்று இருக்கிறது. இப்படி பைபிள்ல தாழ்மைக்கு அநேக லெவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாழ்மையில ஏதோ நம்ம தாழ்மையோட கர்த்தருடைய பிரசன்னத்துல வந்தோன்றதோட நின்று விடாமல் மனத்தாழ்மையில் அதிகம் அதிகமாய் ஏசப்பாவ மாதிரி வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஏசப்பாவை பற்றி பிலிப்பியர் 2 அதிகாரத்துல என்ன எழுதி இருக்குன்னு படிப்போமா வாங்க. அவர் தேவனுக்கு சமமாய் இருந்தும், 6வது வசனம் வந்து படிங்கம்மா, 2:6. தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும். நல்லா கவனிங்க, அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை, சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்படி அப்ப தாழ்மைக்கும் கீழ்ப்படிதலுக்கும் ஒரு கிரேட் அட்டாச்மெண்ட் பைபிள் சொல்லுது. நல்லா கவனிங்க. ஒபீடியன்ஸ் ஒரு நல்ல கனி. மனத்தாழ்மை, மனத்தாழ்மை. தாழ்மை யாருக்கு வரும் தெரியுமா? அது எப்படி மனத்தாழ்மை வெளிப்படும் அப்படின்னா கீழ்ப்படிதல்னால. கீழ்ப்படிதல். நான் ஏற்கனவே இதுக்கு முன்னால் நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கீழ்ப்படிதான் முடிங்க. மேல் படிக்கு முதல் படி. கீழ்ப்படிதான் மேல் படிக்கு முதல் படி. நல்லா கவனிங்க. ஆவிக்குரிய வாழ்வு ஆரம்பமே மனத்தாழ்மையில தான் ஆரம்பிக்குது. மனத்தாழ்மை இல்லாம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது, முன்னேற முடியாது, பெருக முடியாது, கிருபையை பெற்றுக்கொள்ள சுதந்திரிக்க முடியாது. இந்த கிருபையை நிறைய பெற்றுக்கொள்வதற்கு நம்மிடத்துல தேவன் விரும்புவது, எதிர்பார்ப்பது மனத்தாழ்மை. அந்த மனத்தாழ்மை எப்படி வெளிப்படுகிறதாம்? கீழ்ப்படிதலில் வெளிப்படுகிறதாம். பைபிள்ல போட்டிருக்கு, ஏசப்பா பிதாவுக்கு எல்லாவற்றிலும் அவர் கீழ்ப்படிந்தவராகி மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஒரு சின்ன உதாரணம் பைபிள்ல இருந்து சொல்றேன் பாருங்க. யூதர்களுடைய பாரம்பரியம் என்னன்னா, 2 விதமான அடிமைகள் வீட்டில் இருப்பாங்க. நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னால. ஒரு அடிமை நம்பர் 1, அவனுக்கு என்ன வேலைன்னா வீட்டுக்குள்ள வேலை. வீட்டில் பெருக்குவான், வீட்டில் பாத்திரம் கழுவுவான், வீட்டில் ஐயாவுக்கு ஹெல்ப்பா இருப்பான், துணி துவைச்சு போடுவான், அயர்ன் பண்ணுவான், அவரை வேற எதுவும் கார்ல கூட்டிட்டு போவான். இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு ஒரு அடிமை இருப்பான். இவன் வீட்டுக்குள்ள உள்ள கிரேட் 1 அடிமை. கிரேட் 2 அடுத்த அடிமை யார் தெரியுமா? வீட்டுக்கு வெளியே இருப்பான். அவன் வீட்டுக்குள்ள கூட வர முடியாது, வீட்டுக்குள்ள கூட வர முடியாது, வீட்டுக்கு வெளியில இருக்கணும்.
அப்படியே கையை கட்டி பவ்யமா நிக்கணும். யாராவது வந்தாங்கன்னா ஓடி போய் அவங்கள வெல்கம் பண்ணி கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள பிரவேசிப்பதற்கு முன்பதாக இருக்கையில உட்கார வச்சு அவங்க கால்களை கழுவணும். அவங்க 2 காலையும் கழுவி சால்வை எடுத்து அவங்களுடைய கால்களை துடைத்து அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ள அனுப்பி வைக்கணும். இது யூதர்களுடைய பாரம்பரியம், இது அவர்களுடைய வழக்கம். அடிமை எல்லாவற்றிலையும் எந்த உரிமையும் இல்லாமல் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அந்த சர்க்கிளுக்குள்ள மட்டும்தான் செய்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருந்த அடிமைகள். அடிமையில மோசமான கடைநிலை அடிமை. ஏசப்பா வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரிப்பட்ட அடிமையா தன்னை வெளிப்படுத்தல, வீட்டுக்கு வெளியில இருக்கிற அடிமையாக தன்னை வெளிப்படுத்தினார். எப்படி தெரியுமா? தான் தெரிந்து கொண்ட 12 சீஷர்கள் பக்கத்திலையும் போய் அங்கேய கலத்தி வச்சிட்டு வஸ்திரத்தை எடுத்து அறையில கட்டி கொண்டு பாத்திரத்துல தண்ணி கொண்டு போய் அவருடைய கால்களை கழுவினார், அந்த சேலையினால துடைத்தார். ஏசப்பா உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? நீங்கள் சொல்லுகிறபடி நான் போதகரும் ஆண்டவருமாய் இருக்கிறேன், ஆனா உங்களுக்கு முன்னால நான் ஒரு அடிமையை போல இன்று என்னை விளங்க பண்ணுகிறேன் என்றால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவணும்னு ஏசப்பா சொல்லி கொடுக்கிறார். ஏசப்பா சொல்லி கொடுக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கிறிஸ்துவனுடைய வாழ்வின் மாதிரியை நம்ம பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். தாழ்மை, நல்லா கவனிங்க, ஒருவருக்கு ஒருவர் மனத்தாழ்மையை அணிந்து கொண்டு ஒருவர் மேல் ஒருவர் ஊக்கமாய் அன்பு காண்பியுங்கள், ஒருவருக்கு மேல ஒருவர் பட்சமாய் இருங்கள். இவெல்லாம் பைபிள் நமக்கு சொல்லுது. கனம் பண்ண ஒருவரில் ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் எப்படி வரும்? மனத்தாழ்மை. மனத்தாழ்மை. எந்த அளவு மனத்தாழ்மை கீழ்ப்படுகிறதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவு ஆண்டவர் தமது கிருபையை நம்ம வாழ்க்கையில தந்து கொண்டே இருப்பார். பைபிள்ல போட்டுக்குது, தாழ்மை உள்ளவர்களுக்கோ, இன்னும் ஒருக்கா சொல்லுங்க, தாழ்மை உள்ளவர்களுக்கோ. 2 பேர் ஜோம் பண்றதுக்கு கோயிலுக்கு போனாங்க. ஒருவன் உள்ள போய் நின்று, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இல்லாததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், நான் ரொம்ப நீதிமான், வாரத்தை 2 தரம் உபவாசம் பண்றேன், நான் என் சம்பாதித்தெல்லாம் உங்களுக்கு தசம பாகம் கொடுக்குறேன், நியாயப்பிரமாணத்தை நான் மீறி நடக்கவே இல்லை, நான் ரொம்ப நல்லவன், உத்தமன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு ஜோம் பண்றான். இன்னொருத்தன் ஆலயத்திற்கு வெளியில நின்று மார்ப அடித்து கொண்டு ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும், கிருபையாயிரும். நான் ஒரு பாவி ஆண்டவரே, நான் ஒரு பலவீன ஆண்டவரே, நான் ஒரு தடுமாற்றம் உள்ளவன் ஆண்டவரே, நான் உங்க பிரசன்னத்துல வருகிற அருகதை இல்லாதவன், நான் முழுக்க முழுக்க அந்த தகுதியை இழந்து போனவன். ஆனா எனக்கு ஒண்ணு வேணும், உங்க கிருபை வேணும், உங்க கிருபை வேணும். என் பாவங்களை மன்னிச்சு எனக்கு உங்க பிரசன்னத்துல கிருபை தாங்கன்னு வெளியே ஒருத்தர் நின்று சத்தம் போட்டு கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, உள்ள வந்து ஜெபம் பண்ணவே இல்லை, வெளியே நின்று சத்தம் போட்டான் பாருங்க, அவனே நீதிமானாக வீட்டுக்கு திரும்பி போனான். காரணம், அவனுக்கு கிருபை கிடைத்தது, கிருபை கிடைத்தது. அண்ணே, என் அன்பு தாயே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்துல மனத்தாழ்மையை விரும்புகிறார். போன சர்வீஸ்ல இந்த இல்லஸ்ட்ரேஷனை சொன்னேன், ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் குயிக்கா சொல்லிடுறேன் பாருங்க. இந்திய தேசத்தில் மேற்கு வங்காளம் மாநிலத்தில் கல்கத்தா அதனுடைய தலைமையகம். கல்கத்தாவில் வந்து ஊழியம் செய்த மிஷினரிக்கு பெயர் வில்லியம் கேரி. வில்லியம் கேரி இந்தியாவுக்கு வந்தாரு. இந்தியாவில் பயங்கரமான காரியங்களை சாதிச்சார். உடன்கட்டை ஏறுதலுக்கு முடிவு உண்டாக்கினவர் அவர்தான். பெண்கள் கல்வியே கற்கக்கூடாது என்ற நிலைமைக்கு முடிவு கட்டினவர் அவர்தான். வங்காள மொழியில் ஒரு அகராதியை உண்டு பண்ணவர் அவர்தான்.
எழுத்து வடிவத்தை அந்த மொழிகளுக்கு கொண்டு வந்தவர், கல்வி அறிவை அந்த எல்லைகளில் பெருகச் செய்தவர். பள்ளிக்கூடம் மட்டும் இல்ல, கல்லூரி மட்டும் இல்ல, பல்கலைக்கழகத்தை உருவாக்கின ஒரு தேவ மனிதர், பயங்கரமான ஒரு ஆள் வில்லியம் கேரி. வர்றார் பாருங்க ஸ்கிரீன்ல. இவர் தான் வில்லியம் கேரி. வில்லியம் கேரிய இந்திய கவர்மெண்ட் எப்படி கௌரவிச்சது தெரியுமா? அவருடைய ஸ்டாம்ப் இந்தியன் கவர்மெண்ட்ல வெளியிட்டாங்க. அவரை கௌரவிக்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை இந்திய அரசாங்கம் ஏற்படுத்தி இருந்தது. நம்மளை கொண்டு போய் கௌரவிக்கிறதுக்கு ஸ்டேஜில் உட்கார வச்சிருந்தா நம்மளை பற்றி எவ்வளவு நல்லதெல்லாம் பேசுவாங்க, அவர் செய்ததெல்லாம் பேசுவாங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் வில்லியம் கேரிய டீஸ் பண்ணணுன்றதுக்காகவே, இவரை வந்து முகத்தில் கரிய பூசணும் அப்படின்றதுக்காக கிறிஸ்துவ விரோதிக்கிற ஒருவர் மேடைக்கு வேகமா ஓடி வந்து, நம்மெல்லாம் இன்னைக்கு கௌரவித்து கொண்டிருக்கிற வில்லியம் கேரி இங்கிலாந்துல யார் தெரியுமா? செருப்பு தொழிலாளின்னு சொன்னாராம். அவர் ஒன்றும் பெரிய மகான் இல்லை, அவர் இங்கிலாந்து தேசத்துல செருப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தவர் அப்படின்னு சொன்னாராம். கேட்டவர்கள் பலர் அந்த காரியத்தை கேட்கும் போது மனதளவில் ஒரு புழுக்கத்தோடு அமர்ந்திருந்தார்கள். நல்லா கவனிங்க, வில்லியம் கேரி பேசுறதுக்கு ஒரு நேரத்தை கவர்மெண்ட் கொடுத்துச்சு. கேரி நேர ஸ்டேஜுக்கு வந்தார். ஸ்டேஜில் வந்து பேசும்போது என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு முன் வந்து என்னை பற்றி பேசின என்னுடைய நண்பர், நான் செருப்பு தொழிற்சாலை வச்சிருக்கிறேன், செருப்பு செய்கிறவன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது உண்மை இல்லை. நான் இங்கிலாந்துல யார் தெரியுமா? செருப்பு தைத்து கொடுக்கிற ஒரு காப்லர், செருப்பு ரிப்பேர் பண்றவனா. I'm not a shoe maker. நான் ஷூ கம்பெனியோ அல்லது சப்பல் கம்பெனியோ வச்சு சேல் பண்ணல. I was a cobbler. செருப்பு தச்சு கொடுக்கிறவன் அல்லது பாலிஷ். நம்ம ரோட்ல போகும்போது ஸ்டேஷன்ல ரோட்லலாம் இருப்பான், நம்ம ஷூவை பாலிஷ் பண்ண, ஏதாவது பிஞ்சு போச்சுன்னா தச்சு கொடுக்கறதுக்கு யாராவது உட்கார்ந்துருப்பாங்க எமர்ஜென்சிக்கு. இப்போ அந்த மாதிரி ஆட்களெல்லாம் பார்க்க முடியல. முந்தி காலத்துலலாம் நிறைய இருந்துச்சு. நல்லா கவனிங்க, அவர் மேடைக்கு வந்த உடனே அவர் சொன்னதை விட இன்னும் ஒரு படி தன்னை தாழ்த்தினார் பாருங்க. I was not a owner of a shoe company. எங்க அப்பாவோ நானோ ஒரு பெரிய கம்பெனி வைக்கல. ஆனா இங்கிலாந்துல செருப்பு தைத்து கொடுக்கிற ஒரு தொழிலாளின்னு தன்னை மன தாழ்மையோடு தன்னுடைய ப்ரொஃபஷன் படி அவர் அங்கீகரிக்கிற மனம் உள்ளவராயிருந்தார். மனத்தாழ்மை, மனத்தாழ்மை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மனத்தாழ்மை ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அருளுகிற அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நம்மிடத்துல கர்த்தர் எதிர்பார்ப்பது மனத்தாழ்மை. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நம்ம முதல்ல தாழ்மை, மனத்தாழ்மை, மிகுந்த தாழ்மை, மிகுந்த மனத்தாழ்மை, அதிக மனத்தாழ்மை, அப்படி ஒவ்வொரு லெவல் பை லெவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அதுக்கு ஆண்டவரிடத்துல கீழ்ப்படிந்து தாழ்மையோடு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். அண்ணே, அம்மா, உங்க வீட்டுல, சர்ச்சில், சமுதாயத்துல இந்த கீழ்ப்படிகிற ஆட்டிடியூட் நம்ம உள்ளத்துல இருக்குதா? நீ என்னடா சொல்றது, நான் என்னடா கேட்கறது? பாஸ்டர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? அவருக்கு என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? அவர் யாரோ நான் யாரோ? நோ டியர். பைபிள்ல போட்டிருக்கு, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து இணங்குங்கள். இணங்குங்கள். என்ன அழகான வேர்ட் பாத்தீங்களா? ஒபே. உங்க மனைவிக்கு கீழ்ப்படியணுமா நீங்க கேக்குறீங்களா? ஆமாங்க. கொலோசையர் 3 அதிகாரத்துல ஆண்டவர் அழகாக எழுதி கொடுத்திருக்கிறார். எபேசியர் 5 அதிகாரத்துல அழகாக எழுதி கொடுத்திருக்கிறார். ஒபே ஈச் அதர். ஒருவருக்கு ஒருவர் மற்றவங்களை கனம் பண்ணி கீழ்ப்படிந்து இணங்குங்கள் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். கீழ்ப்படிதல், தாழ்மை, அதுதான் கிருபை அதிகமா பெற்றுக்கொள்றதுக்கு ஒரே வழி. ஆண்டவருடைய பிரசன்னத்தில், ஆண்டவரே நான் இன்னும் உங்களுக்கு கீழ்ப்படியணும், எதெல்லாம் கீழ்ப்படியாம இருக்கிறேனோ, எதெல்லாம் கீழ்ப்படிக்கிறதுல குறைவுபட்டிருக்கிறேனோ அதெல்லாம் சரிப்படுத்த எனக்கு வருகிற மாதத்துல, வருகிற நாட்கள்ல உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு
கர்த்தரிடத்துல கேட்கிற ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். ஆமென். ஹalleluya. Hallelujah. நம்பர் 3, மூன்றாவது 1 கொரிந்தியர் 15:10 வசனத்துல நம்ம படிக்கிறோம் கிருபை. அத பற்றி என்ன போட்டிருக்கு பாருங்க. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். பாருங்க, அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. எல்லாரும் என்னைய பாருங்க, நான் அல்ல அண்டர்லைன் பண்ணுங்க. பைபிள்ல நான் அல்லன்னு சொன்ன 2 பேரை பற்றி உங்களுக்கு சொல்ல போறேன். நம்பர் 1, முதலாவது நான் அல்ல அப்படின்னு சொன்னது யார் தெரியுமா? பழைய ஏற்பாட்டுல யோசேப்பு சொல்றான், நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவை அருளி செய்யட்டும்னு ஜெபிக்கிறான். நன்கு கவனியுங்கள். யோசேப்பு ஆதியாகமத்தில் அவன் பார்வோனுடைய சொப்பனங்களுக்கு வியர்த்தி செய்து அதை அறிவிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்த போது அந்த வார்த்தையை ராஜாவுக்கு முன்பாக அவன் சொன்னதை குறித்து நம்ம பைபிள்ல மிக தெளிவாக படிக்க முடிகிறது. ஆண்டவரை மகிமைப்படுத்தி அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களம். ஓகே, 41:16 எல்லாம் கவனிங்க. நான் அல்ல அண்டர்லைன் பண்ணுங்க. பைபிள்ல 2 பேர் நான் அல்ல தேவனேன்னு சொன்னாங்க. ஒன்னு ஜோசப் சொன்னாரு, இன்னொன்னு அப்போஸ்தலன் பால் சொன்னார். இனி நான் அல்ல கிறிஸ்துவே, நான் அல்ல தேவ கிருபையே. நல்லா கவனிங்க. பால் நம்ம கையில் இருக்கிற பைபிள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பைபிள்ல 1/3 எழுதின ஒரு தேவனுடைய அப்போஸ்தலன். தேவனுக்கென்று மகா பெரிய சாம்ராஜ்யத்தை பிரஜாதிகளுடைய எல்லைகளில் கட்டி உண்டாக்கினவர், மரித்தோரை எழுப்பினவர், சப்பானிகளை எழுந்து நடக்க வைத்தவர், பலத்த அற்புதங்கள் அடையாளங்களை செய்தவர், கிறிஸ்துவனுடைய நாமத்தின் நிமித்தம் மிகுந்த உபத்திரவத்தையும் மிகுந்த பாடுகள் சித்திரவதைய அனுபவித்த ஒரு அப்போஸ்தலன், பரிசுத்தவான். அந்த அப்போஸ்தலன் சொல்றாரு, இட்ஸ் நாட் பால், இட்ஸ் நாட் மீ, பட் த கிரேஸ். நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு நாளும் இதை மறந்துடவே. நான் சம்பாதிச்சேன், நான் வாங்கினேன், என் பிள்ளைய கட்டி கொடுத்துட்டேன், எனக்கு கிடைச்சிருச்சு, அது நான் படிச்சுட்டேன், எனக்கு வேலை வரப்போகுது, அதை நான் சம்பாதிக்கிறேன். நோ நோ நோ. எப்போதும் ஆண்டவர்ட்ட என்ன சொல்லணும் தெரியுமா? நான் அல்ல, அவருடைய கிருபையே அதை செய்தது. தேவனே அந்த காரியத்தை எனக்கு செய்தார், கிறிஸ்துவே அந்த கிருபைக்கு காரணமாக இருந்தார். இப்படித்தான் நம்ம சொல்லி பழகணும். நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், கிரேஸ் வில் ஸ்டாப், நின்றும். அந்த டேப் அடைஞ்சிட்டுன்னு அர்த்தம். அதுக்கு மேல கிருபையே கிடைக்காது. அப்படி சொன்னவங்க நிறைய பேரை பைபிள்ல பார்க்கிறோம். பெருமை, அகந்தை, மேட்டிமை, ஆதி மேன்மையை காத்துக்கொள்ள தவறின தூதர்கள் எங்க இருக்கிறாங்கன்னு யூதா எழுதுறார் தெரியுமா? காவலிலே சங்கிலிகளாலே கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்காங்க. ஆண்டவர் பைபிளை படிச்சேன், எதிர்த்து நிற்கிற ஒரே நபர் யாருன்னா பெருமை உள்ளவனுக்கா. ஆண்டவர் யாருக்கு எதிர்த்து நிற்கிறாரு அப்படின்னு பைபிள்ல பார்த்தா ஒரே பதில் என்ன தெரியுமா? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பெருமை இருக்கவே கூடாது, அகம்பாவம் இருக்கவே கூடாது, அகந்த இருதயத்துல வந்துடவே கூடாது, நான்ற வார்த்தையே நம்முடைய வாயில வரக்கூடாது. இட் இஸ் நாட் மீ, அது நான் அல்ல, அது யான் கைப்பாடு பிரயாசம் அல்ல,
யான் புத்திசாலித்தனம், யான் சாமர்த்தியம், என்னுடைய கெட்டிக்காரத்தனம், என்னுடைய முயற்சி, என்னுடைய கடின உழைப்பு, நான் செஞ்சேன், நான் பெற்றுக்கொண்டேன், நான் அனுபவிக்கிறேன். நோடிய வாழ்க்கையில ஒவ்வொரு நேரமும் நம்ம எப்படி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும்? நான் அல்ல தேவனே, நான் அல்ல கிருபையே, நான் அல்ல கிறிஸ்துவே. இப்படிதான் பைபிள்ல திரும்ப திரும்ப போட்டிருக்கிறது. அப்போ நான் அல்லன்றத தேவ பிரசன்னத்துல எப்பெல்லாம் உணர்றோமோ அப்பெல்லாம் கர்த்தர் நமக்கு அதிக கிருபையை கொடுக்கிறார், அதிகமான கிருபை நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் கிருபைக்கு ஒரு நல்ல விளக்கத்தை இன்றைக்கு நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பா, அண்ணே, அம்மா, அக்கா, என் அருமை சகோதர சகோதரிகளே, என் அன்பு பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கும் மேலாக கிருபைதான், கிருபைதான். அது இல்லாம நம்மால முடியவே முடியாது. கிருபை இல்லாம ஒரு க்ஷணத்தை கூட தாண்ட முடியாது. கிருபை இல்லாம ஒரு அடி கூட வைக்க முடியாது. கிருபை இல்லாம ஒரு ராத்திரி கூட கண்ணை மூடிட்டு காலையில எழும்ப முடியாது, முடியாது. வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர முடியாது. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வர முடியாது. வேலைக்கு போயிட்டு சம்பாத்தியத்தை எடுத்துக்கொண்டு வர முடியாது. எல்லாவற்றிற்கும் தேவை கிருபை. கர்த்தருடைய பிள்ளைங்க கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, கிருபையை நான் உனக்கு தருவேன், கிருபையை நான் உனக்கு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என்னுடைய பலம் பூரணமாய் விளங்க பண்ணுகிற கிருபை அது. உன் பலவீனத்தை நான் மேற்கொள்ளுகிற ஒரு திறமைய சாமர்த்தியத்தை நான் உனக்கு கொடுக்கிறவர். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள மனத்தாழ்மை அது நமக்கு தேவை. கீழ்ப்படிதல் நமக்கு தேவை. அதுதான் மனத்தாழ்மையோடு இசைந்திருக்கிற ஒரு கேரக்டர். நான் ரொம்ப மனத்தாழ்மையோடு இருக்கிறேன்னா நான் நல்லா கீழ்ப்படுகிறேன்னு அர்த்தம். நான் நல்லா கீழ்ப்படுகிறேன்னு அர்த்தம். அதுதான் அதனுடைய ஃப்ரூட். மனத்தாழ்மையினுடைய கனி. அதனால தாழ்மையோட அப்படியே கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு ஒண்ணுக்குமே இல்லாம அப்படியே நோஞ்சா மாதிரி இருக்கிறது தாழ்மை இல்லை. சிலர் அப்படிலாம் இந்த உலகத்துல பண்றாங்க. அதுதான் தேவனுக்கு பிரியமான ஒண்ணு அப்படின்னு நினைக்கிறாங்க. தங்க சரீரத்தை வருத்துறாங்க, தங்களையே புண்ணாக்கி கொள்றாங்க. நோ டியர், அதை ஏசப்பா கேட்கல. ஆண்டவர் சொல்றாரு, உங்க இருதயத்தை கிழித்து, அதாவது ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசியை கொண்டு எழுதி கொடுக்கிறது என்னன்னா, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்து தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அப்போ கர்த்தருடைய பிரசன்னத்துல மனத்தாழ்மையோடு இருக்கிறதுக்கு காரணம் அல்லது அதனுடைய விளங்குதல் கீழ்ப்படிதல் தான். ஒபீடியன்ஸ். பிள்ளைகளே, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிங்க. மனைவிகளே, புருஷர்களே, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து இணங்குங்கள். என் அருமை சபையே, பாஸ்டருக்கு கீழ்ப்படிங்க, தேவனுக்கு கீழ்ப்படிங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, தீர்க்க தரிசிகளுக்கு கீழ்ப்படிங்க, மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்க. உங்களை விட வயதுல முதிர்ந்தவங்க உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவங்களை மதியுங்கள். அவங்களை கையெடுத்து கும்பிட்டு வந்தனம் சொல்லுங்கள். அவங்க கனத்திற்கு உரியவர்கள் ஒபேதம், அவங்களுக்கு கீழ்ப்படிங்க. அதுலதான் நம்முடைய ஆசீர்வாதமும் தேவனுடைய கிருபையின் திரட்சியும் பெருக்கமும் உள்ளடங்கி இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு தரும்படி வந்திருக்கிறேன், என் கண்கள்ல உனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. நீ அல்ல, என் கிருபையே உன்னை கொண்டு எல்லாவற்றையும் செய்யும்படி நீ உன்னை மனத்தாழ்மையோட என் பலிபீடத்துல ஒப்பு கொடுத்தீன்னா என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் இளைப்பாறுதலை உனக்கு தருவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஜெபத்திற்காக எல்லாரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்திருப்போம். அப்படியே பைபிள் எல்லாம் மூடி கீழே வச்சிருங்க, கண்ணை மூடுங்க, ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரு 5 நிமிடம் மட்டும் ஜெபிக்க போகிறோம். Let us all close our eyes. எல்லாரும் கண்ணை மூடிக்கொள்ளுங்க. முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, இந்த கிருபைய இதுவரையிலும் பெற்றுக்கொள்ளாமல் ஆண்டவர் அறியாமல் தொலைதூரமாய் இருந்தவர்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர்
ஒருவேளை இந்த ஆராதனையில, ஐயா இதுக்கு முன்னால எனக்கு இதை பற்றி ஒண்ணுமே தெரியாது, நான் இன்னைக்கு தான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், ஏசப்பா எனக்கு வேணும், அவரை என் இருதயத்துல ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், உள்ளான மனதில் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு இயேசு வேணும்னு எத்தனை பேர் உங்க இருதயத்துல விரும்புறீங்க? அவங்க மட்டும் முதலாவது உங்க கையை உயர்த்தி காண்பீங்க. எனக்கு ஏசப்பா வேணும், எனக்கு ஏசப்பா வேணும். நான் இன்றைக்கு கர்த்தருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், என் பாவங்கள் மன்னிக்கப்படணும், நான் அவருடைய பிள்ளையா மாறணும், அவருடைய கிருபை எனக்கு வேணும்னு விரும்புகிறவர்கள் அப்படியே உங்க கரத்தை உயர்த்தி கர்த்தருடைய பிரசன்னத்துல தாழ்மையோடு உங்களை ஒப்பு கொடுங்கள், ஒப்பு கொடுங்கள், ஒப்பு கொடுங்கள், ஒப்பு கொடுங்கள். ஏசப்பா, ஏசப்பா உங்க கிருபை எனக்கு வேணும், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என் பாவங்களை மன்னியுங்க, என் அழுக்கான அசுத்தமான வாழ்வை கழுவி என்னை தூய்மையாக்குங்க. உங்க பரிசுத்தமுள்ள ரத்தம் என் உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் என்னை கழுவி தூய்மை ஆக்கட்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அண்ணே அக்கா வாய் திறந்து ஒரு நிமிஷம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே தேவனே பாவியாகிய என்மே கிருபையாயிரும், தேவனே தேவனே ஏசப்பா பாவியாகிய என்மே கிருபையாயிரும். தம்பி உண்மையா சொல்லுங்க, என் அன்பு அண்ணே, என் அருமை தாயே, உண்மையா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, தேவனே பாவியாகிய என்மே கிருபையாயிரும், கிருபையாயிரும், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை கழுவும், என்னை விடுதலையாக்கும். இந்த பாவ பலவீனங்கள் என் வாழ்க்கையில வேண்டாம் ஆண்டவரே, என்னை விட்டு விலகி போகட்டும். உங்க கிருபை எனக்கு வேணும், உங்க கிருபை எனக்கு வேணும். கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவருடைய கிருபை நம்ம மேல இறங்கி வரும்படி முதலாவது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அப்படியே ஜெபிப்போமா, வாய் திறந்து ஜெபிப்போமா. பிதாவே உம்முடைய அன்பு பிள்ளைகள் உம்மிடத்தில் கேட்கிறார்கள், அப்பா இது கிருபையின் வீடு அல்லவா, இது தேவனுடைய வீடு அல்லவா, நீர் வாசம் பண்ணுகிற வீடு அல்லவா, உம்மிடத்தில் கிருபையை பெற்றுக் கொள்ளும்படி ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுடைய அழுகுரலை, உங்க பிள்ளைகளுடைய தாழ்மையின் விண்ணப்பங்களை, ஜெபங்களை நீர் கேட்டருளும் ஐயா, கேட்டருளும் ஐயா, கேட்டருளும் ஐயா. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் அவருடைய வாழ்வு இந்த காலை வேளையில் கழுவப்படுவதாக, பாவங்கள் விலகுவதாக, எல்லா அடிமைத்தனத்தின் நுகங்கள் முறிவதாக. உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும் ஆண்டவரே, கிருபை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் அப்பா என்று உம்மை கூப்பிடுகிற அந்த உரிமையை, அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுவார்களாக, பெற்றுக்கொள்ளுவார்களாக. ஆசீர்வதித்தருளை ஜெபிக்கிறேன். எப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்றாரு, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உனக்கு கிருபை கிடைத்தது, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. எல்லா கைகளை தட்டி விடுதலையோட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இரண்டாவது ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக, அடுத்த கல்வி ஆண்டிற்குள்ள பிரவேசிக்க இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போறேன். ஸ்கூல்ல காலேஜில் படிக்கிறவங்க, உயர் கல்வி படிக்க விரும்புகிறவங்க அப்படியே உங்க கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். படிக்கிற பிள்ளைங்க உயர் கல்வி படி, அது ஒருவேளை உங்க பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகும், எனக்கு அது தெரியும். இங்க இல்லைனாலும் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்க விரும்புகிறவர்களும் உங்க கைகளை அப்படியே உயர்த்தி கொள்ளுங்க. நாம் சேர்ந்து நம்முடைய கண்மணி பிள்ளைகளை கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். அப்படியே ஜெபிப்போமா. பிதாவே, நீ தந்த கண்மணி பிள்ளைகளை உங்க கிருபை உள்ள கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. வரப்போகிற புதிய கல்வி ஆண்டு உங்க கைகளில் தருகிறோம். எங்க பிள்ளைகளை பொறுப்படும், எங்க பிள்ளைகளுக்கு வேண்டிய பலன், பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானம், பிள்ளைகளுக்கு வேண்டிய சாமர்த்தியம், பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பு, பிள்ளைகளுக்கு
பிள்ளைகளுக்கு வேண்டிய அனுகூலம், அரவணைப்பு எல்லாவற்றையும் எங்க பிள்ளைகளுக்கு தருவீராக ஐயா. எந்த பாவமோ, எந்த மனுஷனோ, எந்த சூழ்நிலையோ, எந்த விபத்தோ, எந்த எதிரான ஆயுதங்களோ, எந்த மறைவான கண்ணிகளோ எங்க பிள்ளைகளை தொடக்கூடாதப்பா. வரப்போகிற கல்வி ஆண்டு பாதுகாப்புள்ள ஆண்டார், மேன்மை உள்ள ஆண்டார், ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டார் இருக்கட்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபை எங்க பிள்ளைகள் மேல் இருக்கட்டும் அப்பா, இருக்கட்டும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கடைசியா ஆண்டவரே, நான் இல்ல, தேவனே, கிறிஸ்துவே, கிருபையே. எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? கண்ணை மூடி ஆண்டுபட்ட கையை தூக்கி, ஏசப்பா நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல, நன்றி தகப்பனே. ஆமென். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும், என் இதயம் வாசம் செய்யும். ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் தாரேன். எந்த இடத்துல கீழ்ப்படியாம இருக்கீங்களோ, அகந்தைக்கு இடம் கொடுத்திருக்கிறீங்களோ, அவமதிக்கிறீங்களோ, அலட்சியம் பண்ணுகிறீர்களோ, ஏசப்பா, ஏசப்பா, இந்த ஆராதனையில என்ன உங்க பலிபீடத்துல கொண்டு வந்து வைக்கிறேன். இனி நான் அல்ல, நான் அல்ல, கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, தேவனே, தேவனே. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. ஆமென். ஏசப்பா, உங்க கிருபை, ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, உங்க கிருபை உள்ள கரங்களில உம்முடைய அன்பு பிள்ளைகளை தந்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவிக்குரிய வாழ்விலும், சரீர சூழ்நிலையிலும், குடும்ப காரியங்களிலும், பிரயாசங்களிலும், எதிர்கால அபேட்சைகளிலும் நீர் உமது அருமை பிள்ளைகள் மீது உம்முடைய கிருபையை ஊற்றும்படி ஜெபிக்கிறேன். Pour out your grace. உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை உங்க பிள்ளைகள் மேல சம்பூரணப்பட்டிருக்கட்டும் அப்பா, சம்பூரணப்பட்டிருக்கட்டும். உங்க கிருபைக்கும் உங்க வார்த்தைக்கும் உங்களுடைய அன்பு பிள்ளைகளை ஒப்புவித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் உமது நன்மையால் உமது பிள்ளைகளை திருப்தியாக்கி சந்தோஷத்தோடு திரும்ப அனுக்கிரகம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் உடைய வருகை மட்டும் நம்மை காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்மேல் உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபை இறக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர் என்பதே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்களை ஆசீர்வதிப்பார்.